மட்டும் இல்லைங்க, என்னுடைய லுக்கை பார்த்துட்டு இந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு கரெக்டாக இருப்பார்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. பட் ஒரிஜினல் அந்த மாதிரி இல்லை சார். இந்த லுக் வைஸாக வேணால் அப்படி இருக்குமா தவிர தங்கமான மனசு எனக்கு. ஓகே, அது ஆக்சுவலாக அதில் ஒரு முக்கியமான ஒரு சீன்ஸ் இதில் இவர் இப்போ நடித்த ஒரு முக்கியமான ஒரு சீனு என்னென்னா, ஆக்சுவலாக ஒரு பைக்கு திருடுற சீனு. ஆக்சுவலாக அந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அதிபர் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பைக்கு டெக்னிக்கலாக திருடிட்டு போயிட்டு அதை ஸ்டார்ட் பண்ண முடியாமல் கஷ்டப்படுவார். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்கிட்ட போய் மாட்டிக்குவார். அங்கே போயிட்டு அந்த போலீஸ்கிட்ட இது என்னுடைய வண்டி தான் சார்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணிருப்பார். ஏதோ உன்னோட வண்டி அந்த ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகாது. ஆக்சுவலாக என்னென்னா, அந்த கான்செப்டில் ஒரு விஷயம் என்னென்னா, வண்டி ஓனர் கைரேகை வச்சா மட்டும் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி அதிபர் வந்து ரூல்ஸ் போட்டிருப்பார். அது எதுக்காக அந்த ரூல்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு திருடனே ஒரு வண்டியை திருடிட்டு போனால் கூட அதை எடுத்து போய்ட்டு ஓட்ட முடியாது, வெளியில் எதுவுமே யூஸ் பண்ண முடியாதுன்னா அப்புறம் எப்படி அந்த திருடன் உருவாகும்? அந்த ஒரு கான்செப்டில் ஒரு திருடன் உருவாகக்கூடாதுன்றதுக்காக வந்து அதிபர் வந்து அது மாதிரி ஒரு அறிவிப்பு தெரிவிச்சிருப்பார். அந்த ஒரு சீன் நாங்கள் பண்ணுறதுக்காக ஒரு திருடன் ரோலுக்காக சார் வந்து அப்ரோச் பண்ணும்போது அது செம்ம பர்ஃபெக்டாக பெஸ்ட்டாக எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. அது எப்படி சொல்கிறது, ரொம்ப அதை நீங்கள் சீன் வந்து படத்தில் பாருங்கள், கண்டிப்பாக அது ரொம்ப எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரியான ஒரு சீன் தான் இருக்கும். அதாவது திருடன் உருவாகக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்துக்காக ஒரு சீன், அது தவிர மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக படத்தில் பாருங்கள், அது கண்டிப்பாக எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு 3 பேர் காம்பினேஷனில் பண்ணியிருப்பேன் நான். அந்த காதல் சுகுமார் ஐயா கூட, அந்த பாபலட்சுமி ஐயா கூட, அதுக்கப்புறம் நம்ம ஒரு கோதண்டன் கூட. அவர் ரொம்ப அழகாக அது ஒரு லைவ் ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப எனக்கே ரொம்ப ஒரு இன்வால்மெண்ட்டோடு இறங்கி அந்த சீனில் ஒர்க் பண்ண வேண்டியதாகிடுச்சு. நல்லா இருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் படம் தேட்டரில் வந்து பாருங்கள், வெற்றி பெற செய்யுங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.